சிலுவை மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்கள், பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? குறிப்பிட்ட ஒரு சத்தியத்தை இந்த காலை வேளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிங்க, கலாத்தியர் 3:13. மரத்தினாலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். சிலுவை என்பது ஒரு சாப சின்னம். ஆனால் சாப சின்னத்தை ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் சாபமாகி பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கு. அது மாத்திரம் அடுத்த வசனத்தில் நீங்களாக்குறது மாத்திரம் அல்ல, அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக. கடைசியில் இப்படி முடியுது, இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, உங்க சாபம் தீர்க்கப்பட்டது மாத்திரம் அல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த சிலுவை மூலமாய் கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் பெக்மன்ஸ் அழகாக பாடியிருக்கிறார், கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் துளைந்ததையா. சொல்லுங்க, கல்வாரி சிலுவையினால் என் பாவங்கள் துளைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அடிமைக்கு கிடைத்ததையா. சிலுவை மூலமா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்றோம்? பெற்று கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் 3:21 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளியுமாய் இருக்கிறீர்கள். இங்கிலீஷ் ரொம்ப, யூ ஆர் ஆபிரகாம் சீட். நீங்க ஆபிரகாமின் வித்து. எப்படி விதை? கிறிஸ்து மூலமாய், சிலுவை மூலமாய் நீங்க ஆபிரகாமின் சந்ததியாரா மாறிட்டீங்க. வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம தான் ஆவிக்குரிய ஈசாக்குகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஈசாக்கு சரீரப்பிரகாரமான ஈசாக்கு, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த மகன் ஈசாக்கு. ஆனால் நாமும் ஈசாக்கு தான். ஆனால் எப்படிப்பட்ட ஈசாக்கு? ஆவிக்குரிய ஈசாக்குகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே கலாத்தியர் 3:9 போட்டிருக்கு, அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். We are blessed along with Abraham. ஆபிரகாமே கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் கூட. ஆமென். ஸோ அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்னால், அவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருந்தால் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். பாத்திரவான்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிகாஸ் we are blessed along with ஆபிரகாம். ஆபிரகாமோடு கூட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆபிரகாமுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குரியது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதான் நம்ம மிக தெளிவாக கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆமென். கொடுக்கப்பட்டு விட்டது. செய்திக்கு தலைப்பு கொடுக்கணும், இப்படி கொடுக்கலாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்னுடையது. ஆபிரகாமிக் blessings are mine. சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையது. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். சில பேருக்கு அதே தெரியாது. அதனால இன்னைக்கு நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சில பேச போகிறேன். என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சுதந்திரிக்க பிரயாசப்படுவோம். ஆமென். யோசித்து பாருங்க, உங்க தாத்தா 1 கோடி வச்சுட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். நல்ல பேங்க், ஒரு பேங்க்கில் வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த பேங்க் பேரும் தெரியாது, அந்த அக்கௌண்ட் நம்பரும் தெரியாது. அவர் யாருக்குமே சொல்லாமல், உங்கள் அப்பாவுக்கும் சொல்லாமல் அவர் ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுட்டு
அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்கள் தாத்தாவுடைய பணம் 1 கோடி அந்த பேங்க்கில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா தான் இருப்பீங்க. நீங்கள் வாட்டுக்கு கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அப்படியே வாழ்க்கையை ஒத்துக்கணும், வாழ்க்கை எப்படி தாண்டா என்று உலகத்தோடு ஒத்து போய் கொண்டிருப்பீர்கள். ஒருத்தர் வந்து சொல்கிறார் திடீர்னு வந்து, ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் தாத்தா இந்த பேங்க்கில் 1 கோடி வச்சுட்டு போயிட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வானத்து பூமியும் குதிப்பாங்களா? உடனே நீங்கள் எல்லா பத்திரத்தையும் எடுத்து ஆதாரத்தை எடுத்து நான் தான் பேரன் இல்லை நான் தான் பேத்தி என்ன எல்லா ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போய் என்ன பண்ணுவீங்க? நிற்பீங்க, சொல்லுவீங்க இது இந்த 1 கோடி என்னுடையது, என் தாத்தா சம்பாதிச்சது, என் தாத்தா எனக்காக வச்சுட்டு போனது என்று சொல்லி உரிமை கொள்ளுவீங்க, சொந்தம் கொண்டாடுவீங்க. அது கையில் வர வரைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க? தூங்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா 1 கோடி இல்லை. ஆனால் சொல்கிறேன், பல கோடிக்கு மதிப்புள்ள ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல கோடியை சம்பாதிக்கிற அந்த ஆற்றல், அபிஷேகம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த ஆசீர்வாதங்கள் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? போய் சொந்தம் கொண்டாட முடியும், உரிமை பாராட்ட முடியும், கிளைம் பண்ண முடியும். நீங்கள் கிளைம் பண்ணலன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், என்னுடைய கிரெடிட் கார்டில் திடீர்னு யாரோ ஒருத்தன் 8000 ரூபா எடுத்துட்டான். எப்படி எடுத்தான்னு தெரில. உடனே நான் மெயில் பண்ணேன், என்னோட பேங்க்கில் இருந்து என்னுடைய இதுலேருந்து 8000 போயிடுச்சுன்னு கிளைம் பண்ணேன். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாரி யாரோ திருடிட்டாங்க, சரி நாங்கள் கொடுத்துருவோன்ட்டு பேங்க் என்ன பண்ணிட்டான் திருப்பி எனக்கு. நான் கிளைம் பண்ணாமல் விட்டுருந்தா என்ன இருக்கும்? 8000 நான் தான் கட்டணும். ஆமென். அதே போல் நீங்கள் கிளைம் பண்ணலன்னா பாதிக்கப்படுறது யார்? நாம் தான். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணணும். நம்ப மாட்டீங்க, ஆபிரகாமின் ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது இது முன்னுரையாக பார்த்தீங்கன்னா, எனக்கு மனைவி 2013 எனக்கு மனைவிக்கும் ஆண்டு நல்ல ஆண்மகனை ஜோசையா கொடுத்தார். ஜோசையா கொடுத்த உடனே அவங்க மைசூரில் இருந்தார்கள். அப்போ திருப்பி மதுரைக்கு வரணும் என்று நினைக்கும் போது அவர்கள் சொன்னாங்க, ஏதாச்சும் உதவிக்கு நமக்கு யாராச்சும் ஒத்தாசைக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு குழந்தைய வச்சுட்டே சமைக்க முடியாது, வேலை பண்ண முடியாது, நமக்கு ஏதாவது உதவிக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே நானும் என் மனைவியும் நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஆபிரகாமின் ஆசீர்வாதம், உண்மையுள்ள ஊழியக்காரர்கள், உண்மையுள்ள எலியேசர்கள், ஆமென், உண்மையுள்ள உதவிக்காரர்கள், ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு உதவிக்கு ஒரு ஆள் கொடுங்க ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10 மணிக்கு என் மனைவி ட்ரெயின்லேருந்து இறங்கி வர போகிறான்னா 9 மணிக்கு ஆண்டவர் பிரிசி சிஸ்டர்னு அவங்க உட்காந்துருக்குறாங்க, அவங்களே ஆண்டவர் அனுப்பினார். கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க வந்தாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமாக எங்கள் கூட இருக்கிறாங்க. 8 வருஷன்றேன், 6 வருஷமாய் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமென். பாட்டியம்மா, எங்கள் பிளஸ்ஸிங் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு பாட்டியம்மா இருக்குது, ராஜம்மா பாட்டி. இன்னைக்கு வரைக்கும் பாட்டி எங்கள் கூட இருக்கிறது. நம்பி பாட்டி கையில் வீடை கொடுத்துட்டு போயிடலாம், பல மாதங்கள் கூட போயிடலாம். ஆமென். பாருங்கள், எனக்கு நாங்கள் இந்த அறிவு இருந்ததுனால அன்றைக்கி நாங்கள் கிளைம் பண்ணதுனால நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தோம். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். அதுபோல் பல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிளைம் பண்ணலாம். ஆமென். ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகன். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் என்னது? ஈசாக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகன். ஒருவரே உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் தான் சொல்ல, ஆண்டவரே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, அதனால் என் மகன் என்ன ஆண்டவரே கீழ்ப்படிவானாக நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒத்துழைக்கிற மனைவி, அது ஒரு ஆசீர்வாதமா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆண்கள்லாம் கை உயர்த்துங்க. எட்டி உதைக்கிற மனைவி இல்லை, ஒத்துழைக்கிற மனைவி. ஆமென். பாருங்கள் என்ன அழகாக ஒத்துழைக்கிற பாருங்கள். நீ என்னை சிஸ்டர்ன்னு சொல்லு, ஏன் உன் அழகை பார்த்து என்ன பண்ணுவாங்க? என்னைய கொன்று போட்டுருவாங்க. நீ போனாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருக்கணும். மனைவி, இந்த மனைவி தான் என்ன பண்ணுவீங்க இந்த காலத்தில்? என்னையா என்னை விற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒத்துழைத்தாள். கணவன் திடீர்னு கிளம்பலான்றாரு. 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கிளம்புனோடனே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகலான்ற, எந்த தேசத்துக்கு போக போகிறான்னு தெரியல. ஆனால் மனைவி கண்ணை மூடிட்டு கணவனை நம்பி என்ன பண்ணிட்டா? கிளம்பி வந்துட்டு. எவ்வளோ ஒத்துழைக்கிற மனைவி. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பல ஆசீர்வாதம் சொல்லிகிட்டே போகலாம். நீண்ட ஆயுசு.
ஆமென். நல்லா இருக்கும் போதே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நல்ல நல்ல சரீரம் நல்ல பலன் இருக்கும் போதே சொன்னார். ஆதியாகமம் 15:5 சாரி ஆதியாகமம் 15:15 வாசிங்க. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். நல்ல முதிர் வயதிலே, அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நீங்க பாதியில செத்து போவது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் அல்ல. சில பேர் பயந்துட்டே இருக்காங்க, உயிருக்கு செத்துருவேணும், என் பிள்ளையை யார் பார்த்துக்குவா. ஏன் பயப்படுறீங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நீண்ட ஆயுசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமாம். 175 வயசு வரைக்கும் என்ன பண்ணா? உயிரோடு இருந்தான். அவர் மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் நான் எல்லாரும் எப்படி மறித்தாங்கன்னு நான் வாசித்தேன். ஆதியாகமத்தில் ஈசாக்கு எப்படி மறிச்சான், யாக்கோபு எப்படி மறிச்சான், எல்லாரும் மறிக்கும் போது நல்ல சுகத்தோடு தான் மறிச்சாங்க. பார்த்தீங்கன்னா யாக்கோபு சும்மா தலையை கோல் மேலே சாச்சு, கடைசி வரைக்கும் நம்ம பெட்ரிடனாக இல்லை, நல்லா நடந்து போனாங்க. மோசே என்ன பண்ண, அவனுடைய சொந்த அடக்கத்துக்கு அவனே நடந்து போகிறான். அவன் கண் பார்வை குறையவில்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தான். அல்லேலூயா. ஈசாக்கை குறித்து வாசிக்கும் போது ஐ 35ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 35:20 ஈசாக்கு மட்டும் நான் சொல்லுவேன். ஈசாக்கு பூரண ஆயுசுலோனாகி 180 வருஷம். பாருங்க, பூரண ஆயுசுலோன். லாங் லைஃப் இஸ் an Abrahamic blessing. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆண்டவர் சொல்லிக்க, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். ஏன் பயப்படுறீங்க உயிரை பார்த்து? ஆமேன். எத்தனையோ உயிர் கன்னிகள் வந்திருக்கலாம், ஆனால் ஒரு முறை கூட அது உங்களை விழுங்கவில்லையே. ஹல்லேலூயா. நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்த அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பீர்கள். லாங் லைஃப். உங்கள் தலையில் இருக்க அத்தனை முடியும் நரைக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுசை கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதில் பயப்படாதீங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிளைம், லாங் லைஃப் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சில குடும்பத்தில் 40 வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்க, ஆண்கள் எல்லாம் செத்து போவாங்க. சாபம். நான் பார்த்தேன், எங்கள் சபையில் சிட்டி சர்ச்சில் ஒருத்தவங்க வராங்க, அவங்க குடும்பத்தில் என்ன சாப்பாடுனா, பூசாரி குடும்பத்தை 40 வயசில் எல்லாரும் கண்ணு தெரியாமல் போயிடும். ஆண்களுக்கு எல்லாருக்கும், அவருக்கும் கண்ணு தெரியல. நாங்கள் கிளைம் பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவரே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால சாபம் இவர் வாழ்க்கையில் முறிக்கப்பட்டுருச்சு, அதனால் இவருக்கு பார்வை கொடுங்க ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ சாபம் பின்தொடர்வதில்லை, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பின்தொடருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கிறிஸ்து உடையவர்களா இல்லைன்னா சாபம் என்ன பண்ணுது? பின்தொடருது. அதில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சில காரியங்கள் நான் சொன்னேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்களை இந்த காலையில் நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லு. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 7 விதமான ஆசீர்வாதங்களுக்கு ஆபிரகாமுக்கு கூறுகிறார். இந்த 7 ஆசீர்வாதமும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். முதல் ஆசீர்வாதம் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. போதும். முதல் ஆசீர்வாதம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆமேன். ஆண்டவருடைய சித்தம் உங்களை ஆசீர்வதிப்பது, பெரிய ஜாதியாக்குவது. ஆமென். அப்படின்னா என்னன்னா, எண்ணிக்கையில் உங்களை ஒரு பெரிய ஜாதியாக்குவது. ஆமென். God wants to multiply you. கர்த்தர் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். இருக்கிற வண்ணமாகவே நீங்க இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளவில்லை. இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அவன் சொல்லும் போது, ஆபிரகாம் ஒரு தனித்த மனிதனாக இருக்கிறான், சிங்கிள் மேன். அவன் தான் முதல் எபிரேயன். he was the first Hebrew. தனி மனிதனாய் ஆண்டவர் அழைத்தார் அவனை. ஆனால் அவன் மூலமாக இஸ்ரவேல் தேசமே பிறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மூலமாக இஸ்ரவேல் தேசம் உண்டானது. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தனி மனிதன் கிடையாது, உங்களுக்கு பின்பாக ஒரு தேசமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார், ஒரு பெரிய ஜாதியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் சந்ததி பலத்திருக்கும் பூமியில். ஹல்லேலூயா. உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். God wants to multiply you. ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில் அவன் பெருகுவதற்கு எந்த அடையாளமுமே இல்லை. 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவன் சொல்கிறான், அவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தும்
எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. அது வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு, இவ்வளோ பிளெஸிங்ஸ், இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஆனா என்ன ஒரு குழந்தை இல்லையே. வாசிங்க. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அப்படின்னா என்ன சொல்றான்னா, ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு அடுத்து எலியேசர் தான் இருக்கிறான், என் சொத்து எல்லாம் யாருக்கு போக போகுது? எல்லாம் இவனுக்கு தான் போக போகுது. குழந்தை இல்லாமல் நான் என்ன ஆண்டவரே இந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் வைத்து என்ன பிரயோஜனம்ன்றான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? அவனை வெளியே கூட்டு போகிறார். கூடாரத்தில் வெளியே கொண்டு வந்து ஆதியாம் அதே அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆமென். எண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே எண்ணிருப்பான். 1 2 3 4 5 6 எண்ணிருப்பான். 1000க்கு மேல என்ன முடியும்? ஆண்டவரே முடியல, ஆண்டவரே என்ன முடியல ஆண்டவரே என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், இப்படி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தெய்வம் நம்ம தெய்வம். ஹல்லேலூயா. உங்க சந்ததியை பெருக பண்ணுகிறவர், உங்க சந்ததியை வர்த்திக்க பண்ணுகிறவர். நீங்கள் ஒரு தனி மனிதன் அல்ல, உங்களுக்கு பின்பாக ஒரு பெரிய ஆமென் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்களை பெரிய ஜாதியாய் ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் குழந்தைகளே வேணான்னு சொல்கிறாங்க. நாம் ஏன் பிள்ளைகள், நாமே குழந்தைகள், நமக்கு ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையே வேணான்றாங்க. வெளிநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியும் கல்யாணம் பண்ணும் போதே 2 பேர் தீர்மானிச்சிட்டாங்க, நமக்கு ரெண்டுக்குள்ள குழந்தைன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒப்பந்தம் பண்ணிட்டு திருமணம் முடிக்கிறார்கள். ஏன்னா அந்த சந்ததி வேணாம். ஆனால் ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தினது என்ன தெரியுமா? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சந்ததி தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக எழும்பும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக எழும்புவார்கள். உங்கள் பிள்ளைகள் சத்ருவின் வாசஸ்தலத்தை சுகந்தரிப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்பாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய திட்டம். நீங்கள் பழுகி பெருகணும், தேசத்தை நிரப்பணும். ஆனால் சாத்தானுடைய திட்டம் என்ன தெரியுமா? எப்படியாச்சும் இவங்க பெருகக்கூடாது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா தான் இருந்தாங்க. எப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க பெருகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்வோன் பிரச்சனையை தொடங்கினான். சாத்தான் எப்போ பிரச்சனையை கொண்டு வருவான் தெரியுமா? நீங்கள் பெருகிறீங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. ஆனால் எவ்வளோ அதிகமாக அவன் ஒடுக்கினானோ அவ்வளோ அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்கள் பெருக்கத்தை யாரும் தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. பைபிளில் பாருங்கள், எந்த தேவ பிள்ளைகளோ யாருமே இருந்த வண்ணமாக இருந்ததே கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஏழையாய் துவக்கியிருக்கலாம், ஆனால் ஏழையாக இருக்க போகிறதே சில மாதங்கள்லையோ சில வருஷங்கள்லையோ உங்கள் நிலைமை நிச்சயமாக மாற்றப்பட்டிருக்கணும். அப்படி மாற்றப்படலைன்னா அதுக்கு தவறு யாராக இருக்கலாம்? நாம தான் இருக்கலாம். பார்க்கணும், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முடிவில். ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 24:1 ஆபிரகாமை கர்த்தர் சகல விதத்திலையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அது யோசித்து பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்பாக உங்க நிலைமை தான் இப்போயும் எனக்கு இருக்குதான் பாஸ்டர், அதே நிலைமை தான் இருக்குன்னா ஆபிரகாம் ஆசீர்வாதம் இன்னும் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். நான் சில பேர் பார்த்துக்கிறேன், கொஞ்சமாக ஆரம்பிச்சாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பல கிளைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் பிஸ்னஸில் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் இருக்கிறது. சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப கீழ் தொழில் பண்ணுறேன், நான் எப்படி பாஸ்டர் உயர்த்தப்படும்?
யோசேப்பை கர்த்தர் உயர்த்த கூடுமானால் உங்களை கர்த்தர் உயர்த்த விடும். அல்லேலூயா. யோசேப்பை படிப்படியாய் ஆண்டவர் உயர்த்தினார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் காணப்படணும். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் உங்கள் அதிக வருமானம் கூடி இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்கள். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் 3000 ரூபா வீட்டு வாடகையில் இருந்தீங்க, நான் அடுத்து போகும்போது 4000 ரூபா வீட்டுக்கு வாடகைக்கு போகணும், அடுத்து 7000 ரூபா வீட்டுக்கு வாடகைக்கு போகணும், அதுக்கப்புறம் 10,000 ரூபா வீட்டுக்கு வாடகைக்கு போகணும், அதுக்கப்புறம் சொந்த வீட்டுக்கு போகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா 7000 வாடகையில் இருப்பாங்க, திடீர்னு 3000 வீட்டுக்கு வாடகைக்கு போயிடுவாங்க. அப்போனா என்னது? சம்திங் ராங். அதனால் தேவ பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன பண்ணுகிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சீக்கிரமாக என்ன கடந்து போக முடியும். 3வது ஆசீர்வாதம், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆமென். இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும் போகும்பொழுது நீங்கள் மலை மேலே உள்ள பட்டணமாக என்ன பண்ணுவீங்க? மாறிடுவீங்க. ஆமென். நீங்கள் தேசத்தில் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரும் அண்ணாந்து பார்த்து உங்கள் பேரை சொல்கிற மாதிரி கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில் அப்படி தான். ஆபிரகாம் பார்த்தா மனைவி மரித்து போய்விட்டாள் என்று கேள்விப்பட்ட உடனே போய் அடக்கத்துக்கு கல்ற கேட்குறான். அந்த கல்ற கேட்ட உடனே அந்த புறஜாதியாக போய் நிற்கிறான். அவன் தேசம் இல்லை, கானான் தேசத்தில் போய் மற்றவங்க குடியிருக்கிற தேசத்தில் கேட்குறான், எங்களுக்கு ஒரு நிலங்குடியா என் மனைவி என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். கேட்ட உடனே 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவன் சொல்கிறான், ஐயா வாசிங்க 23:5. அதற்கு ஏத்தேன் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு, நீ பயங்கர ஃபேமஸ், எங்களுக்குள்ளே நீ யாரு? மகா பிரபு, யூ ஆர் பிரின்ஸ் என்று சொல்லி எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும், நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். பெஸ்ட் பிளேஸ் நான் உங்களுக்கு தரேன், கல்லறை அடக்கத்தை பெஸ்ட் பிளேஸை தரேன், அது யாரும் என்ன பண்ண மாட்டான்? தடை செய்ய மாட்டான். உடனே அந்த பேர், அந்த இடத்துக்கு பேர் மக்பேலா என்று பேரிட்டார். அல்லேலூயா. அதனால் நான் விசுவாசிக்க நம்ம சபைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு கல்லறை தோட்டத்தை தரப்போகிறார். யாரும் தடை செய்ய முடியாது. அடக்கம் பண்ணுறது ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது நிச்சயமாக ஆசீர்வாதமா? இப்போ என்ன பயம்னா, வாங்கிட்டா அடுத்து அடக்கம் பண்ண முடியுமா? இல்லையா? அந்த வார்த்தையை சொல்லுது, யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தடை செய்ய மாட்டாங்க. அதில் கைகளை உயர்த்தி கர்த்தர் நமக்கு தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். சபைக்கு ஒரு கல்லறை தோட்டம். ஆமென். இன்னும் ஃபஸ்ட்டு நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கோம், எதுக்கு ஃபஸ்ட்டு கல்லறை தோட்டம்? நம்ம என்ன அப்படி நித்தியமாக வாங்கி வாழ போகிறோம்? ஆமென். நித்திய வீட்டுக்கு ஆண்டவர் கூப்பிடும்போது போகிறோம். அல்லேலூயா. தீர்க்க ஆயுசை பற்றி பேசிட்டு இப்படி பேசுகிறீங்களே பாஸ்டர், நான் சொன்னேன் அற்ப ஆயுசு நம்மளுக்கு இருக்காதுன்னு சொன்னேன். நல்லா பிள்ளைகளை பார்த்து ஆமென், ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால் அவரோடு நம்ம சேர்க்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நீ பெரிய பிரபுயா, ஃபேமஸ்யா நீங்கள். அதனால் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் துபாயில் கொஞ்சம் வறுமை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்து துபாயில் வேலை பார்த்து கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். நீ போய் சொந்த ஊருக்கு போய் நீ பிஸ்னஸ் ஆரம்பி என்று சொல்லி ஒரு தரிசனம் கொடுத்தார். அவர் சொல்ல நான் கேட்டதை நான் அப்படியே சொல்லுகிறேன். உடனே பெங்களூர் சொந்த தேசத்துக்கு வந்துட்டு கர்த்தர் சொன்ன பிஸ்னஸ் என்ன தெரியுமா? அண்டர்டேக்கர்னா உங்களுக்கு தெரியுமா? அடக்கம் பண்ணுறவங்க. அவங்க தான் கொண்டு வந்து வாகனங்களை கொண்டு வந்து அந்த பாக்ஸை கொண்டு வந்து எல்லாத்தையும் கல்ற புதைக்கிற வரைக்கும் அவங்களுடைய இன்சார்ஜாக ஹோல் பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். அவங்களே எல்லாத்தையும் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவாங்க. அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் சென்ட் பீட்டர்ஸ் அண்டர்டேக்கிங் அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் வட்டாரத்தில் அவர் பேர் தெரியாதவங்க யாருமே இல்லை. புறஜாதிகளுக்கே தெரியும். ஓ, சென்ட் பீட்டர்ஸா என்று சொல்லி ஆண்டவர் அவர் பேர் என்ன பண்ணியிருக்கிறார்? பெங்களூர் பட்டணத்தில் பெருமை பார்த்தா நிறைய கிளைகளை கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விலை உயர்ந்த மதிப்புள்ள கார்கள். ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் மறிக்கும் போது அவங்கள என்ன பென்ஸ் காரில் வச்சு கொண்டு போகணும், அப்படிப்பட்ட கார் தான் வேணும். அவருக்கு எல்லா கார்களையும் கொடுத்து பார்த்தோன்னா மைசூர் ராஜா மறித்த உடனே இவரை தான் அவங்க கொடுத்தாங்களாம் பொறுப்பை.
ஹல்லேலூயா. எவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு கிறிஸ்தவர்கள் உயர்த்தப்பட்டதை நினைச்சா எவ்வளோ நல்லா இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கும் இவங்க தான் ஃபுல்லாக அவங்கள வாங்கினாங்க, கொடுத்து எல்லாம் பண்ணார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், உங்களையும் என்னை அப்படி பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் போகிற மேடம் எல்லாம் போய் இந்த பெந்தே கோஸ்தே வட்டாரத்தில் ஏதாவது போய் பேசும்போது எங்கள் அப்பா பேர் ஜோசப் பாலச்சந்திரனா அப்படின்னு சொன்னால், ஐயோ அவங்க மகனா அப்படின்னு சொல்கிற மாதிரி, எங்கே போனாலும் அப்பா பேர் தெரிகிற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், பெருமைப்படுத்து. அதை கேட்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கும். சார் பரவாயில்லையா, அப்பா பேர் தெரியுது எல்லா இடத்துலையும். சில டைம் கேட்காட்டி வாலண்டியராக போய் சொல்லுவேன், பாஸ்டர் ஜோசப் பாலன் தெரியுமா, அவங்க மகன் அப்படின்னு சொல்லுவேன். ஆமென். ஆண்டவர் பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதே தெய்வம் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தீங்கன்னா, மதுரையில் பெஸ்ட் இன்ஜினியர் யாருன்னு கேட்டால் உங்கள் பேர் வரணும். ஆமென். ஒரு சலூன் கடை தான் நீங்கள் வச்சிருக்கலாம். பெஸ்ட் சலூன் கடை எதுயா அப்படின்னா நம்பர் 1 மதுரையிலையா, என்னது இந்த கடை சோ அண்ட் சோ. ஹோட்டல் வச்சிருக்கீங்களா, பெஸ்ட் கடை என்னடா, கோனார் மெஸ்ன்னு சொல்லக்கூடாது, உங்கள் ஹோட்டல் பேர் சொல்லணும். ஆமென். அப்படி ஆண்டவர் டாப்ல வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை வாலாக்காமல் உன் பெயரை பெருமைப்படுத்தும். அதனால உங்க பேர் மதுரை மாவட்டத்தில் சொன்னா கேட்கணும், தெரியணும். ஆனால் சில பேருக்கு பக்கத்து வீட்டில் இவ யாரும் தெரியுமான்னா தெரியாது. பக்கத்து தெரு கூட யாரும் உங்களை யாரும் தெரிய மாட்டேது. இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீ எந்த வேலையில் போனால் அந்த இடத்துல எல்லாருக்கும் உங்களை தெரியணும். ஆமென். யோசேப்பை குறித்து முழு எகிப்துக்கே தெரிஞ்சிருச்சு. சொல்லிட்டேன், அவன் சொல்லாமல் கை காலம் யாரும் பண்ணக்கூடாது, அசைக்கவே கூடாது. அவனை கை காலை அசைக்கிற கூடாதுன்னா அவனை எவ்வளோ பயந்துருப்பாங்க பாருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துல உங்களை வைக்க விரும்புகிறார். அத்தை ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. God wants to bless you. ஆமென். கூகுள் உங்கள் பேரை அடித்தா உங்கள் பேர் என்ன வரணும், வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமென். அதுக்கு நான் பாஸ்டர் சொல்லிட்டாருன்ட்டு எனக்கு பாட்டே வராமல் பாட்டை போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் நாம தூம்பிசிக்கப்பட்டுரும். உங்களுக்கு கர்த்தர் எதை கொடுத்துருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணுங்கள், கர்த்தர் அதில் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்த காரியம் சீக்கிரமா 4, 5, 6 டக்கு வேகம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரமல்ல, நீ உயர்த்தப்படுறது மாத்திரமல்ல, நீ யாராவாய், ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாய் மாறுவாய். பைபிளில் போட்டிருக்கு, லோத்து இவனோடு ஒட்டி கொண்டது நிமித்தம் அவனும் பெரிய சீமானாய் மாறினானாம். பைபிளில் போட்டிருக்கு, ஆதியாகமம் 13:6 வாசிக்க நேரம் இல்லை, 2 பேருடைய ஆஸ்தியை பூமி ஏதோ லிட்டரலாக தாங்க முடியலையா அங்கே பூமி. அப்படி கர்த்தர் என்ன பண்ணாரா, லோத்தை ஆசீர்வதித்தானா? ஏன்? ஆபிரகாமை நேர்ந்தோம். ஆமென். ஈசாக்கையும் பார்த்தீங்கன்னா பஞ்ச காலத்திலையும் ஆண்டவன் என்ன பண்ணார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா பலரை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென். எப்பொழுதும் பாஸ்டர் கிளாடி ஒரு முறை சொன்னது ஞாபகம் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்தாருன்னா அதில் 1000 ரூபா ஆண்டருக்கு ஒதுக்கிட்டு அடுத்த 9,000த்தில் யாரை ஆசீர்வதிக்கலான்னு யோசிங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில பேர் 9,000 நம்ம எப்படி போடலாம், எப்பயும் கர்த்தர் உங்களுக்கு எவ்ரி டைம் காசு கொடுக்கும்போது எப்படி 1% ஒதுக்கி வைக்கிறீங்களோ மிச்ச சதவீதத்தை யாரை ஆசீர்வதிக்கலான்னு யோசிங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஏன்னா ஆண்டவர் அதுக்காக தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதம் வலிந்து ஓடணும். வலிந்து ஓடினா தான் மற்றவங்களுக்கு என்ன ஆகும், பிரயோஜனமாகும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க தேவையை பெருக்கிட்டே போவாங்க. பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு குடும்பம் வாழலான்னா கரெக்டாக அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உடனே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்படின்னா 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பைக்கை வாங்கிடுறது. வாங்கினோடனே என்னது, அந்த அந்த அண்டா என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் பெருசாகிடுச்சு. கொஞ்சம் பெருசானோடனே பாத்திரம் நிரம்பாது. இருக்கிற பாத்திரத்தை வைங்க, நல்லா வலிந்தோட வைங்க. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்கள்? தேவையை பெருக்கிட்டே போனீங்கன்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவை வாழ்நாளெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் பலரை ஆசீர்வதிப்பதற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? லாபான் சொல்கிறான், நீ போகாத, நான் தயவா பச்சமாக கேட்குறேன், ஏன்னா உன்னால் தான் நான் என்ன பண்ணிருக்கேன்,
ஆசீர்வதிக்கப்பட்டேன். பைபிளில் போட்டிருக்கு, யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தியனை ஆசீர்வதித்தார். எகிப்தியனை, போர்த்திபாரை ஆசீர்வதித்தார். அதனால நீ எதுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க? மற்றரை என்ன பண்ற? மற்றவங்களை ஆசீர்வதிப்பதற்காய். 5வது 6வது 7வது நான் சீக்கிரமா சொல்லிடுறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா நான் சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, யார் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஆசீர்வாதம். அப்படிதான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, சில பேர் சொல்லுவாங்க, ஏற்கனவே அவன் சீமான், அவனுக்கு போய் நான் என்னத்தை கொடுக்க? நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் சீமானை ஆக்கியிருக்கிறார், அதனால அவருக்கு கொடுக்கும்போது நீ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா, ஆமென். நல்ல உங்கள் வாழ்க்கையில் இது இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னா, நல்லா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை கொஞ்சம் ஆசீர்வதிச்சு பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? மற்றவங்க உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன, நீங்கள் தான் அவங்களுக்கு லக்கி சாமு, உங்கள்கிட்ட கொடுத்தா தான் அவங்களுக்கு என்ன பண்ணும்? அவங்க ஆசீர்வாதமாகுவாங்கன்ட்டு அவர்கள் கொடுப்பார்கள். சீக்கிரம் 6வது, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். இது ஒரு ஆசீர்வாதம். என்னென்னா, சாபம் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் மனுஷர்கிட்ட சாபம் தங்கவே தங்காது. ஆமென். என்னாம 23:23 பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, யாக்கோபு விரோதமாய் குறி சொல்லுதல். பார்த்தோன்னா சபிக்க வரான், பீலையாம் சபிக்க வரான். ஆண்டவர் உருவிய பட்டயத்தோடு தூதனை வைத்து அவனை கொல்ல நினைத்தார். ஆனால் தேவ கிருபையினால் தப்பிக்கப்பட்டான். ஆனால் அவன் முடிவு பரிதாபமாக இருந்தது. உங்களை சபிக்க வரவங்க அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. ஆமென். உங்கள் சபிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன பண்ணாங்க? இருக்க மாட்டாங்க. அதனால் பயப்படுவாங்க உங்களை பார்த்த உடனே. அதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஐயோ, நம்ம இதைவாட்டு சொல்லி நம்ம சாபத்தை எடுத்துக்கக்கூடாதுன்னு பயப்படுவார்கள். சரி, 7வது, பூமியில் வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பூமியில் வம்சம் எல்லாம். நான் சொல்லுகிறேன், இந்த மதுரை பட்டணத்துக்கு மாத்திரம், கேப்புதூருக்கு மாத்திரம் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவை, அகில உலகத்துக்கும் உங்களை ஆசீர்வாதமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா, ஏதோ மதுரை பட்டணம் மட்டும் இல்லை, ஆண்டவர் அகில உலகத்துக்கும் கொண்டு போக விரும்புவார். பல மாநிலங்களுக்கு உங்களை கொண்டு போக விரும்புவார். அல்லேலூயா. உங்கள் மூலமாய் ஆமென் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியா தேசம் அக்ரிகல்ச்சரில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, விவசாயத்தில். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துடைய திட்டம், ட்ரிப்பிங் சிஸ்டம். அந்த சிஸ்டம் எல்லாம் யார்கிட்ட வந்தது? பல டெக்னாலஜி நம்ம பயன்படுத்துகிற நிறைய டெக்னாலஜி, மொபைல் ஃபோனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துடைய பங்கு இருக்கும். அவங்களுடைய கை மண்ணாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அகில உலகத்திற்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அதுபோல் நீங்கள் அகில உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த 2வது ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க? கடன் கொடுக்குற ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். யாக்கோபை போல வெறும் கோலும் தடியுமா தான் நீங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், யாக்கோபின் தெய்வம் என் தெய்வம். அல்லேலூயா. யாக்கோபே, நீ வேர் ஊன்றுவாய். யாக்கோபே, நீ பூத்து குலுங்குவாய். யாக்கோபே, நீ காய்த்து கனி தருவாய். என்ன பண்ணுவாய்? பூமியெல்லாம் நிரப்புவாய். உன் மூலமாய் பூமி அனைத்தும், வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வம்சங்கள் எல்லாம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு, எப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படி நினைத்து கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல் ஷடாயை வெளிப்பட்டார். நான் சர்வ வல்லமை தேவன் சொன்னார், குழந்தையை கொடுத்தார். அகில உலகத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அதனால கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்குரியது. இந்த உலகத்தில் ஆபிரகாம் என்னென்ன ஆசீர்வாதத்தை சுகந்தரித்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களும், விசேஷம் 7 ஆசீர்வாதங்கள் எனக்குரியது.